சக்திக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷனுக்கு சக்தியோட ஃபேமிலியில உள்ள அத்தனை பேரும் சிவபதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. சக்திக்கு வேலு குங்குமம் இடுறாரு, மாலை போடுறாரு. அவங்க பாட்டி சந்தோஷமா பாக்குறாங்க. இப்ப சிவபதிக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. அத பேசிட்டு வேலு கிட்ட சொல்றாரு சிவபதி, கட்சி ஆபீஸ்ல யாரோ பிரச்சனை பண்றாங்களாம், வாடா வேலு, என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துருவோம். வேலு மாலையை கழட்டி போட்டுட்டு சிவபதி கூட போறாரு. சக்தியோட பாட்டி சக்திய பாவமா பாக்குறாங்க. இப்ப சக்தி வேலை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. இந்த தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் நம்மளோட உண்மையான கல்யாண நாளா நான் ஃபீல் பண்றேன்னு நினைச்சு பாக்குறாங்க. சக்தியோட அம்மா வேலு வர லேட் ஆகுது, அதனால நம்மளே தாலி பிரிச்சு கோர்க்கணும்னு வீட்டுல உள்ள அத்தனை பேர்கிட்டயும் சொல்றாங்க. அவங்களே தாலி பிரிச்சு கோர்த்து விடுறாங்க சக்திக்கு. வேலு நீ கட்டாத தாலிய நான் எப்படி கட்டிக்கிறதுன்னு ஃபீல் பண்றாங்க. இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கப்ப தேனு தாலிய காணோம்னு சொல்றாங்க பரஞ்சோதி கிட்ட. பரஞ்சோதி சொல்றாங்க எல்லா இடமும் தேடி பாருங்கன்னு. அப்ப வேலு வந்து சொல்றாரு, அம்மா தாலி என்கிட்டதான் இருக்கு. சரிடா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலிய சக்தி கழுத்துல கட்டு அப்படின்னு சொல்றாங்க. சக்தி கழுத்துல வேலு கட்டுறாரு தாலிய. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாங்க சக்தியையும் வேலையும். இன்று ஐவரி கோஸ்டின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.